எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். விவசாயிகள் எங்களுடைய கடவுள், நமக்கு உணவளிக்கின்ற கடவுள். அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய நிலை மிக மோசமான ஒரு நிலை. இந்த நிலை இன்னும் மோசம் அடைந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று உழவர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தொடர்ந்து நீங்கள் எல்லோரும் பாடுபட்டு வருகிறீர்கள். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் 63 விழுக்காடு விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்தவர்களும். ஆனால் இவ்வளோ 3/2 பங்கு மக்கள் தொகை உள்ளவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக அவங்களுடைய பங்களிப்பு வெறும் 10 விழுக்காடு தான். இன்னும் சொல்ல போனா 8 விழுக்காடு தான். 2/3 population contribution to Tamil Nadu's economy is only 8%. அப்போ இதுல எவ்வளோ ஏழ்மையிலும் வறுமையிலும் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இது ஒரு புள்ளி விவரம். சேவைத்துறை, உற்பத்தி துறை, வேளாண் துறை, 3 பெரிய துறைகள் தான் இருக்கிறது. சேவைத்துறை தான் அதிக பங்களிப்பு பொருளாதாரத்தில், அடுத்தது உற்பத்தி துறை, கடைசியில வேளாண் துறை. மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும், 46 ஆண்டு காலம் ஒரு விவசாயியாக வாழ்ந்து கொண்டு, எங்களுடைய இயக்கம் ஒரு விவசாய இயக்கம் தான், பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த வகையில எவ்வளோ நமக்கு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது. கடந்த மாதம் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடைபெற்றது. இதற்கு முன்பு கடந்த காலங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு, பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. இப்பொழுது புதிய ஆட்சி வந்திருக்கிறது. இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது, என்ன செய்ய போகிறது, இந்த ஆட்சிக்கு நாம் சொல்லுகின்ற செய்தி என்ன? 10 நாட்களுக்கு முன்பு இதே அரங்கில் என் தலைமையில ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நான் நடத்தினேன். சமூக நீதி பிரச்சனைக்காக தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு வேண்டும் என்று இதே அரங்கிலே நடத்தினேன். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழ்நாட்டில் உள்ள 99 விழுக்காடு கட்சிகள் கலந்து கொண்டார்கள், ஆளும் கட்சி உட்பட. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அன்று காலையிலே தொலைபேசியில் எனக்கு தொடர்பு கொண்டு நாங்களும் ஆதரவு அளிக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதிமுக சார்பில் வந்தார்கள், காங்கிரஸ், பிஜேபி, தேமுதிக, சீமான், எல்லா கட்சியும் வந்திருந்தாங்க. எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நாம ஒரு குழுவா முதலமைச்சரை நம்ம சந்திப்போம், இதை நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். போராட்டம் பண்றது இருக்குது அதெல்லாம் நம்ம, ஆனா முன்கூட்டி முன்னதாக எடுத்து சொல்லுவோம். அதுக்கு நமக்கு விடை கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டத்தில் என்னென்ன நம்ம செய்ய வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. இந்த 38 மாவட்டத்துல வேளாண் பிரச்சனைகள், இப்ப சென்னை மாவட்டத்தை தவிர, சென்னையும் ஒரு மாவட்டம் தான், அதுக்கு கலெக்டர் இருக்கிறாங்க சென்னைக்கு. 38 மாவட்டத்தில் 37 மாவட்டத்தில் உள்ள விவசாய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. வேளாண் பிரச்சனைகள், தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள். சில பிரச்சனைகளுக்கு ஜஸ்ட் கொள்கை முடிவெடுத்தா போதும், காசு கூட தேவையில்லை, ஜஸ்ட் பாலிசி டிசிஷன் எடுத்தா போதும். இதைத்தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னை பதவி ஏற்ற பிறகு என்னை என் வீட்டில் சந்தித்த நேரத்திலே நான் 1/2 மணி நேரம் பேசினப்போ சொன்னேன், நிறைய விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, இதற்கெல்லாம் தீர்வு வேண்டும். மேகதாது அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அது மட்டுமல்ல, நமக்கு முல்லை பெரியாறு பிரச்சனையிலிருந்து பாலாத்து பிரச்சனை, ஒவ்வொரு பகுதியிலும் தென்பெண்ணை ஆற்றுல இந்த கிழவரி அணையில நேற்று கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ நுரை, அவ்வளோ கழிவு. அதுதான் நம்ம தென்பெண்ணையில நம்ம குடிக்கிறோம், விவசாயம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொன்று இருக்கு. இப்போ விவசாயிகள் இன்னைக்கு எல்லாம் பார்த்தா கிணத்துல கொட்டுறாங்க, ஏரியில கொட்டிட்டு இருக்காங்க, ரோட்ல கொட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, 4000 ரூபாய் டன், இப்படி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லணும்.
ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், தெரியல. ஸோ நம்மலாம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து பண்ணணும், ஒரு ஒரு முயற்சியா பண்ணணும்னு பார்க்கிறேன் நான். இன்னைக்கு நமக்கு அதிகமான இப்ப இன்னைக்கு அச்சுறுத்தல் ஆக இருக்கிற முக்கியமான ஒரு மைய பிரச்சனை மேகதாது. மேகதாதுனா காவிரி பிரச்சனை. காவிரி என்பது நமக்கு தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனை. காவிரி என்பது நமக்கு 38 மாவட்டத்தில் 28 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் காவிரியை நம்பி இருக்கிறது. தண்ணி குடிக்கிற தண்ணிக்கும் விவசாயத்திற்கும் கிட்டத்தட்ட 40 லட்சம் விவசாயிகள் இருக்கிற ஒரு 25 லட்சம் விவசாயிகள் நேரடியாக காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். சென்னை மக்கள் காவிரியை நம்பி இருக்கிறது குடி தண்ணீருக்கு. எங்க காவிரி குண்டார் திட்டம்னா விருதுநகர், திண்டுக்கல் எல்லா பகுதியிலும், மதுரை மேலூர்ல காவிரி தண்ணி தான். அங்க வைகை இருக்கு, ஆனால் காவிரி தண்ணி. இப்படி எல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அதை பற்றி இப்போ திடீர்னு நான் டேம் கட்டுவேன், மேகதாது கட்டுவேன். இன்னைக்கு ஒரு பேசியிருக்கிறாரு கர்நாடக முதலமைச்சர். என்னன்னா இதுல வந்து பாசனமா எல்லாம் பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனைக்கு நாங்க எடுத்துருப்போம். குடிநீர் பிரச்சனைக்கு உங்களுக்கு எதுக்கு 70 டிஎம்சி? சென்னையில மக்களுக்கு குடிநீர் பிரச்சனைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 15 டிஎம்சி தண்ணி தான் சென்னை மக்களுக்கு தேவை. சென்னையோட நீ பெரிய ஆளா பெருசா? ஏற்கனவே அங்க குடிநீர் திட்டம்லாம் இருக்கு. ஆக சொல்றதுக்கு முரணான செய்திகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அது எப்படி நம்ம தடுத்து நிறுத்தலாம்? ஏன்னா அது இப்ப தண்ணி நம்ம ஜூன் 12 நம்ம திறந்திருக்கணும் குறுவை சாகுபடிக்கு. தண்ணி இல்லை. 93 டிஎம்சி கொண்ட மேட்டூர் அணை இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. அந்த 40 டிஎம்சி எதுக்குன்னா குடிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க, விவசாயம் இல்லை. 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு திறக்கல, மேட்டூர் டேம் திறக்கல. கடந்த வருஷம் குறுவை சாகுபடி 6 லட்சம் ஏக்கர்ல பண்ணாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் 2-2.5 லட்சம் தான் பண்ணுவாங்களான்னு சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கப்புறம் நெல் விளைஞ்சது கொள்முதல் எப்படி, அதுல பிரச்சனைகள். அது சேமிக்கிற கெப்பாசிட்டியே இல்லை தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல விளையிற நெல் பாத்தீங்கன்னா 1,20,000 டன், சாரி 120 லட்சம் டன், 1,20 லட்சம் டன். இதுல ஆமா 1,20,00,000 டன்னு. அரசு கொள்முதல் செய்யறது வந்து 40 லட்சம் டன் தான். அந்த 40 லட்சம் டன்னுக்கு ஸ்டோர் பண்ற கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 18 லட்சம் டன் தான் இருக்கு. அப்போ ஒண்ணு அரசு கூடுதலா கொள்முதல் பண்ணணும், 2 இதுக்கு சேமிக்கணும். அது 2வது கொள்முதல் நிலையத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும், சேமிக்கிற கிடங்கு இன்னும் வரணும். இது நம்ம 75 ஆண்டுகள் சுதந்திரம் மட்டும்தான் இன்னும் இந்த கட்டுமானங்கள் இல்லை. ஏன்னா அந்த அரசுக்கு அரசுக்கு அதுல முக்கியத்துவம் தெரியல, அவங்களுக்கு தெரியல. இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. முல்லை பெரியார் பிரச்சனை. இப்ப திடீர்னு கேரளா சிஎம் சொல்றாரு, நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், நாங்க புது அணை கட்டணும். இருக்கிற அணைக்கு தன்மை 2008லயும் 2006லயும் பார்த்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் 2014 சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் டீம் போய் பார்த்து எல்லாமே பார்த்து நல்ல உறுதியா இன்னும் 100 வருஷம் தாங்கும்னு சொல்றாங்க. பேபி அணை மட்டும்தான் ரிப்பேர் பண்ணணும், அவ்வளவுதான். அது ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு 10-15 மரம் இருக்குது, அதை எடுக்க விட மாட்டோம். இதெல்லாம் ஏகப்பட்ட இஷ்யூஸ். முக்கியமா அப்புறம் நெல்லுக்கு கொள்முதல் விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்சம் ஆதரவு விலை, அது ஒன்றும் எனக்கு வார்த்தைகள் வேற இருக்குது. ஊக்கத்தொகை 131 ரூபாய். அது 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 நினைச்சாலே விவசாயிகள் என்ன நீ பிச்சை போடுற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கிற 131 ரூபாய் ஊக்கத்தொகை. ஒரிசால 800 ரூபாய் கொடுக்குறாங்க, கேரளால 631 ரூபாய் கொடுக்குறாங்க, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 500 ரூபாய் கொடுக்குறாங்க. நமக்கு 1050 ரூபாய்னா கொடுத்தாதான் 3500 ரூபாய் கிடைக்கும். கரும்புக்கு எவ்வளவு கிடைக்குது? 3300 ரூபாய் கிடைக்குது. அது வந்து 9% திறன் கம்மியா இருக்குது, 10% கம்மி. 3300 ரூபாய் உற்பத்தியே 3300 ரூபாய் ஆகுது. அப்புறம் எங்க போறது? 5000 ரூபாய் கொடுக்கணும், அட்லீஸ்ட் 4500 ரூபாய் கொடுத்தா கட்டுப்படியாகும். இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்குது. மானியம் வந்து இப்ப 6000 ரூபாய் 12000 ரூபாய் மற்ற மாநிலங்கள்லாம் கொடுக்குறாங்க ஒரு ஏக்கருக்கு. பேரிடர் காலத்துல பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணும். அப்புறம் அத்துணை விவசாய விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யுங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் சொன்னீங்க, நீங்க எல்லா விளைச்சும் பூ, பழம், கனிகள், காய்கறி எல்லாமே விலை நிர்ணயம் பண்ணுங்க. அதனால இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. மேகதாதுனா அதை பத்தி பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாம். அதோடைய வரலாறு,
1892 ஆரம்பிச்சு 130 ஆண்டு கால பிரச்சனை. இந்த பிரச்சனை அப்ப மன்னர் காலத்துல அங்க சென்னை மாகாணம் மைசூர் மாகாணத்துல ஒப்பந்தம் போடப்பட்டது. அப்புறம் அந்த ஒப்பந்தத்தை அவங்க மீறினாங்க. அப்புறம் 1911 அங்க பிரச்சனை வந்து அந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் 1924 மறுபடியும் ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகளுக்கு புதுப்பிக்கல. அப்போ டேம் கட்டினாங்க, KRS டேம் கட்டினாங்க 31. மேட்டூர் டேம் 34 கட்டினாங்க. அது வெள்ளக்காரனுக்கும் மைசூர் ராஜாவுக்கும் பிரச்சனை அப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 டேம் கட்டிட்டாங்க. 70 3 டேம் கட்டினாங்க. நம்ம அமைதியா இருந்துட்டோம். இப்போ இன்னொரு டேம் கட்டுறேன்னு சொல்றாங்க. 1920 ஒரு டேம் கட்டினாங்க, KRS டேம். 70 3 டேம் கட்டிட்டாங்க. இப்போ 3வது முறையா இன்னொரு டேம் கட்டணும்னு சொல்றாங்க. இது நிச்சயமா சாத்தியம் இல்லை. இப்போ இந்த எடுத்துங்க, இன்னைக்கு தண்ணி இல்லை, டேம் கட்டினா என்ன நினைக்கிறோம், என்ன நிலையில வரும்? குடிக்கிறது தண்ணி இருக்காது. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 40 TMC குடிக்கிறதுனா வச்சிருக்கிறாங்க. மேகதாது கட்டினா அது கூட தண்ணி வராது. அப்போ இவ்வளவு ஒரு மோசமான சூழல். நாங்க இன்னொன்னு, நமக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தொடக்கத்துல நமக்கு 425 TMC ஒப்பந்தம். அது வந்து அப்புறம் 205 TMC குறைஞ்சது. அப்புறம் 192 TMC குறைஞ்சது. அப்புறம் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 177.2 TMC குறைஞ்சிருக்குது. அந்த 177.2 TMC பாத்தீங்கன்னா அது அவன் ஒரே மாசத்துல கொடுக்குறான் நமக்கு. 12 மாசத்துல நம்ம ஒரு வரைவரை போட்டிருக்கு நடுவர் மன்றத்தில். அது ஒரே மாசம். எப்போ அவனுக்கு தென்மேற்குல டேம் எல்லாம் நிறைஞ்சு போனோன்னு அவனுக்கு வேற வழியில் எங்க தண்ணியை தேக்கி வைக்க முடியாது. மிச்ச நீர் தான் நமக்கு கிடைக்குது, உபரி நீர் தான் கிடைக்குது. ஆனா கேட்டா நான் 200 TMC விட்டுட்டேன், 300 TMC விட்டுட்டேன். கணக்கு விட்டு என்ன பிரயோஜனம்? நமக்கு இருக்கிறது 93 TMC. ஒண்ணு கண்ணேன்னு மேட்டூர் அணை மட்டும்தான் இருக்குது. அந்த காலத்துல இன்னும் 2-3 அணை கட்டியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் குறைஞ்சது காவேரியில ஒரு தடுப்பணை கட்டணும். ஒரு 20 தடுப்பணை கட்டினா அதுல ஒரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 TMC சேமிக்கலாம், தண்ணியை சேமிக்கலாம். அதுக்கு இடம் இருக்குது. மாயனூர் எவ்வளவோ பெருசா, அங்க ஒரு தடுப்பணை கட்டினா சின்னதா ஒண்ணு இருக்கு. இன்னும் பெருசா கட்டினா 2 TMC கட்டலாம். கொள்ளிடத்துல எவ்வளவு ஒரு 10 தடுப்பணை கட்டினா 15 TMC. கரூர் அந்த பகுதியில கொடுமுடி நிறைய எல்லாம் ஒவ்வொரு டேமும் செக் டேம் தான் சொல்றது. அந்த சிந்தனை, அந்த யோசனை எல்லாம் காணும். இல்ல, வர தண்ணி கடல்ல போயிட்டு இருக்குது. அப்புறம் நிறைய திட்டங்கள் இருக்கு. அதாவது நமக்கு கேரளாவை நம்பி இருக்கிறோம், கர்நாடகாவை நம்பி இருக்கிறோம், ஆந்திராவை நம்பி இருக்கிறோம். நமக்குன்னு சோர்ஸ் இல்லை. நமக்கு கிட்ட 35 ஆறுகள் இருக்கு, பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல ஒரே ஒரு ஆறு தான் தமிழ்நாட்டுல தொடங்கி தமிழ்நாட்டுல முடியுது, தாமிரபரணி. அது கேட்ச்மெண்ட் கேரளாவில் இருக்கு, பொதிகை பகுதி கேரளாவில் இருக்கு. ஆனால் அங்கே முடிஞ்சு இங்கே தொடங்கி இங்கே முடியும். மற்ற எல்லாமே அவனை நம்பிதான் இருக்கும். ஆனா என்னன்னா, நமக்கு இருக்கிற ஏரிய இருக்கிற நம்முடைய இயற்கை வளங்களை நம்ம பாதுகாக்க முடியல. மழை வருது, பருவம் நல்லா இருக்கு. இந்த வருஷம் தான் எல் நினோ எஃபெக்ட்னு சொல்றாங்க. எல் நினோ எஃபெக்ட்னா பசிபிக் ஓஷன்ல, பசிபிக் பெருங்கடல்ல 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் அதிகமா இருக்கும். அங்க வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால சர்க்குலேஷன்ல அட்லாண்டிக் பெருங்கடல்லையும் அந்த வெப்பம் அப்படியே பரவும். அட்லாண்டிக் வந்துச்சுன்னா இந்தியன் பெருங்கடல்லையும் பரவும். அப்ப வந்துச்சுன்னா நமக்கு வறட்சி வரும், மழை வராது. தென்மேற்கு இப்ப இன்னைக்கு கூட வரல. அது இந்த தென்மேற்கு ரொம்ப மோசமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த எல் நினோ வந்து இது வரைக்கும் வரலாற்றிலே மிக மோசமான எல் நினோன்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ வறட்சி இப்போ இந்த வருஷம் வரப்போகுது. அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்? இன்னும் நமக்கு 42,000 ஏரிகள் நம் மன்னர்கள் வெட்டிட்டு போனாங்க. இன்னைக்கு பார்த்தா அது 27,000 ஏரி தான் இருக்கு. 15,000 ஏரி காணும். நம்ம ஏரியை முதல்ல நம்ம பாதுகாத்து தூர்வாரி அதை பயன்படுத்தினா இருக்கிற நம்ம மழை வருது எல்லாம் இருக்குது. பருவம் பாத்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்பு விட இப்ப அதிகமா மழை பெய்யுது. ஆனா குறுகிய காலத்துல பெய்யுது. பருவம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பருவம் பாத்தீங்கன்னா 48 நாள், 45 நாள், 48 நாள் மழை பெய்யற நாட்கள். இன்னைக்கு 30-35 நாள் மழை பெய்யற நாட்கள். 30 நாள்ல 950 TMC 950 மில்லிமீட்டர் பெய்யுது. ஆனா தேக்கி வைக்கிறது இல்லை. ஒரே நாள்ல காயல்பட்டினம் ஒரே நாள்ல 945 TMC மில்லிமீட்டர், 945 மில்லிமீட்டர் ஒரு நாள்.
தமிழ்நாட்டுல ஒரு வருஷம் மழை, அங்க ஒரு நாள்ல போய். இப்படி எல்லாம் இருக்கப்போ சேமிக்கணும், சேமிப்பு ஏரிகள் குளங்கள்லாம் உருவாக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ஃபுட் ஃபார் தாட். ஏன்னா என்னென்ன இருக்கு பண்ணலாம் எல்லாம் சொல்லி பண்ணீங்கன்னா நம்ம அடுத்தது இப்ப கூட்டத்தொடர் நடக்குது. நம்ம ஒரு குழுவா போய் முதலமைச்சரை பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் வலியுறுத்தி எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். நம்ம அது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை நான் பாக்குறேன். நான் அதற்கு இப்போ ஒரு ஆலோசனை கூட்டம். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற எமர்ஜென்சி பிரச்சனை மேகதாது. இந்த மேகதாதுல இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியல. யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா இந்த ஜென் ஜீன்ஸ் சொல்றானுங்களே, இவங்களுக்கு பார்த்து என்ன சொல்றான், சில பேர் பாக்குறான், ஏன் கட்டக்கூடாது மேகதாது, தண்ணி கடல்ல போதே, ஏன் கட்டினா என்ன? அவனுக்கு புரிதல் இல்லை, அவனுக்கு தெரியல. இது கட்டினா குடிக்கிறது கூட தண்ணி இருக்காதுன்னு அவனுக்கு தெரியல. அவ்வளவு மோசமா. ஒரு முறை கூட கர்நாடகா உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல, நடுவர் மன்ற தீர்ப்பும் மதிக்கல, உயர் நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கல, மக்கள் மன்றத்தில் நடக்கிற தீர்ப்பு எந்த தீர்ப்பும் மதிக்கல. ரவுடி மாதிரி அப்பப்போ அப்படியே நான் தான் தண்ணி நான் தான் கொடுப்பேன். முதல் மடை மாநிலமா இருக்கிறாங்க. எவ்வளோ ஒப்பந்தம், உலக ஒப்பந்தங்கள். அதாவது நைல் நதின்னு ஒண்ணு இருக்கு, அது 6-7 நாடுகளை கடந்து வருது. ஆனா அது முதல் உரிமை எங்கன்னா ஈஜிப்ட். ஈஜிப்ட்னா அங்கதான் கடல்ல கடக்குது. அந்த ஈஜிப்ட் நாட்டுக்கு தான் முதல் உரிமை நைல் நதி. 7 நாடுகளை கடந்து வர ஆறு. அதுதான் இயற்கை நீதி. தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில எல்லாமே இன்டர் ஸ்டேட் ரிவர்னா கடைமடை மாநிலம் தான் அவங்களுக்கு தான் முக்கியமா முன்னுரிமை. ஆனா இங்க எதுவுமே கேட்கல. அதுக்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயார் பண்றதுக்கு அப்ஜெக்ட் பண்ணோம் சுப்ரீம் கோர்ட்ல. மத்திய அரசு நமக்கு இன்னொன்னு சொல்றேன் நான், இது என்னுடைய கருத்து, சொந்த கருத்து. பிஜேபி அரசா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, மத்தியில தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கர்நாடகாவில தான் காங்கிரஸ் ஆட்சி வருது. இதுக்கு முன்பு பிஜேபி இருந்தது, அடுத்தது பிஜேபி வரலாம். ஸோ மத்தியில யார் வந்தாலும் கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, தவிர தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பிஜேபி ரெண்டுமே இங்க ஸ்டேக்ஸ் இல்லை அவங்களுக்கு. அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால இப்ப விரிவான திட்டறிக்கை டீடைல் டிபிஆர்லாம் தயார் பண்ணதுக்கே நம்ம அனுமதி இருக்கணும், கொடுத்துருக்கணும், நம்ம கிட்ட கேட்டிருக்கணும். கேட்கல, திடீர்னு கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டோம். சுப்ரீம் கோர்ட்ல போன டிசம்பர்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மறுபடியும் மறுசீராம போயிட்டு பார்த்தா அதுவும் மேன முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஸ்டேஜஸ் தான் நிறைய இருக்கு போடுறதுக்கு. பட் அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், நீங்களோட யோசனைகள்லாம் நீங்க சொன்னீங்க, சொல்லுங்க. கடனா? அந்த கடன், இந்த பயிர் கடன், அதான் முதல்ல இந்த தீர்மானத்துல போட்டு முதல் பயிர் கடன். இவங்க வந்தாங்க, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு சொன்னாங்க, நாங்க 5 ஏக்கர் உள்ள விவசாயிகள், குறு விவசாயிகளுடைய முழுமையான பயிர்க்கடன் கூட்டுறவு வங்கியில் வாங்கின கயிறு முழுமையான தள்ளுபடி பண்ணுவோம். 5 ஏக்கர்ல இருந்து 10 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி பண்ணுவோம். அப்புறம் முதல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 50,000 ரூபாய் தள்ளுபடின்னு சொல்லி ஏதோ ஒரு அறிவிச்சாங்க. இது அப்புறம் பார்த்தா இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று. விவசாயிகள் ஒண்ணு மிகுந்த ஒரு ஏமாற்றாக இருந்தது விவசாயிகளுக்கு. என்ன இவங்க சொன்னது ஒண்ணு, செய்தது ஒண்ணு. அப்புறம் அழுத்தம், நம்ம நீங்க எல்லாம் அழுத்தம் கொடுத்தீங்க, நான் அழுத்தம் கொடுத்தேன், சட்டமன்ற உள்ளே வெளியில எல்லாம் பேசணும். கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 2,000 கோடி அரசுக்கு. அப்புறம் இப்போ ஏதோ ஒரு 75,000 பெரிய மனசு பண்ணி 75,000 50,000 75,000 அதுல ஏதோ ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கணக்கே முரணான கணக்கு. முதல்ல 6 லட்சம் விவசாயிகள், இப்ப பார்த்தா 14 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள். அது முரணான கணக்கு. அதுக்கு நான் தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க ஸ்டேட் மகாராஷ்டிரால 55 லட்சம் விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி. அங்க கூட்டுறவு வங்கி இல்ல, நல்ல தேசிய வங்கி, எல்லா வங்கியிலும் 36,000 கோடி ரூபாய், 36,000 கோடிக்கு தள்ளுபடி பண்றாங்க. 55 லட்சம் விவசாயிகள். அதுதான் வேணும். இங்க பாத்தீங்கன்னா வெறும் 6,000. என்ன ஒரு 20,000 கோடி தள்ளுபடி பண்ணுங்களேன், என்ன ஆயிட போகுது? தமிழ்நாடு பட்ஜெட் பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி. அதுக்கு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு 20,000 கோடி தள்ளுபடி பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா? இது நிச்சயமா நடக்கணும். அழுத்தம் நம்ம எல்லாம் சேர்ந்து கொடுக்கணும். இது ஒரு முக்கியமானது. நீங்க சொன்ன வாக்குறுதி தானே. எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.